அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 515 கைவினைஞர் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது, எதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாய்லர் துணை ஆலை வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் தான் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. வாரணாசி, பெங்களூரு, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் கேட்டிருக்காங்க. இது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்க போது உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போடுவாங்கன்னு தெரியாது. இப்போ என்ன மாதிரி டைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா 515, பிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 176, வெல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 97 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ரு தான் அதிகமான வேகன்சின்னு நினைக்கிறேன். டர்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 51, மெக்கானிக்ஸ் 100 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் 65 சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சியும், பவுண்ட்ரி மேன் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட காலியிடங்கள் பின்வருமாறு ஒதுக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் 75, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் 38, வாரணாசியில் 20, பெங்களூரில் 43, ஜதீஷ்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 31 வேகன்சியும், ஹரித்வாரில் 75 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரித்வாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல 6 வேகன்சியும், ஹைதராபாத்தில் 50, போபாலில் வந்து பார்த்திங்கன்னா 72 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜான்சியில் வந்து பார்த்திங்கன்னா 30, திருச்சிராப்பள்ளி இது தமிழ்நாடு, இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் 75, இங்கே ஒரு 75, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு 150 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா என்டிசி அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய தொழில்நுட்ப பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ஏசி பொது மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 55 எடுத்துருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 55 குறையாமல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்டிசி ஐடிஐ மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கைவினைஞர் தரம் 4 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 27 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 27 வயசுக்கு மேலே போகக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பொதுவில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார் 10 இயர்ஸும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியில் 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 29,500 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸு, டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. 65,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திறன் தேர்வு மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா 472 வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணால். அதேமாதிரி அதர் கேண்டிடேட் ஓசி, பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1072 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் தான் பே பண்ணால். விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவேன். பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். பண்ணிங்களா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குதோ நீங்கள் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 16/7/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2025 முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் முன்னாடியே விண்ணப்பிச்சிருங்க. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்குமே டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு தேவைப்படுறாங்க லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லுவோம். அந்த லாகின் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே ராணிப்பேட்டில் விண்ணப்பிக்கிறீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியா, தமிழ்நாடாக இருந்தால் இங்கே, இல்லை அதர் மாவட்டமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு விண்ணப்பிச்சிக்கலாம். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பிட்ருக்கா இல்லை வேறு என்னங்கிறது கேட்டிருக்காங்க. இது போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய நேம் கொடுத்துங்க.
அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் எல்லாமே வரும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பரும் மறுபடியும் டைப் பண்ணிக்கங்க. ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லாகின்ங்கிறத கொடுத்தீங்களா உள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா போட்டு உள்ளே போனீங்களா நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, ஆதார் நேமு இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு நீங்கள் கொடுக்கணும். அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.